ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுலேக்கா. எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன ஜூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது PAO ஜூஸ் தான். PAO ஜூஸ்னால் P ஃபார் பொமக்ரானட், A ஃபார் ஆப்பிள், O ஃபார் ஆரஞ்ச். இதுக்கு எதுக்கு நான் ஒரே ஒரு ஆரஞ்ச் எடுத்துருக்கேன்னா, ஒரே ஒரு ஆரஞ்ச் தான் போடணும். இந்த ஜூஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு 1 டம்ளர் ஆஃப் மில்க்கு நல்லா காய்ச்சி, நல்லா திக்கான பால் தண்ணி ஊதாமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஜூஸ் போட போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனுக்கு, அப்புறம் ப்ரெஷரு, பிபி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் என்னென்ன போடலாம் அப்படின்னா, இதுக்கு நான் பொமக்ரானட்டை ஃபர்ஸ்ட்டு நல்லா தோலையெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த ஒயிட் கலர் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்துட்டேன். அதில் இருந்தால் பரவாயில்ல, அதுக்குன்னு கரெக்டாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே நீக்கிட்டேன். அடுத்து இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா, இதில் தேவையான அளவு கிடையாது. இதில் ஒரு சின்ன ஆப்பிள்லே ஹாஃப் ஆப்பிள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு துண்டு ஆரஞ்சை நான் இந்த மேலே இருக்க தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஒரே ஒரு ஆரஞ்சு சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆரஞ்சு போடணுன்னு கூட அவசியம் இல்லைங்க, சும்மா ஒரு அரை ஆரஞ்சு. ஏன்னா இதில் இருக்க சத்து அதில் இறங்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சர்க்கரை. ஆல்ரெடி நம்ம பால்லே சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா மருத்துவத்தன்மைக்காக நான் கொஞ்சமாக ஹனி போதும், நிறையா சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் அதில் இருக்க மருத்துவத்தன்மையை நம்ம இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதெல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது, அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டாச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு, செமையாக இருக்குல்ல. இது அப்படியே குடிக்கிறத விட நம்ம வடிகட்டி குடிக்கலாம். இதை வடிகட்டி குடிக்கிறத விட அப்படியே குடிக்கும் போது உங்களுக்கு அந்த விதைலாம் ஒரு மாதிரி நாக்கில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் எனக்கு அப்படியே இதை குடிக்க போகிறேன். அப்படியே குடித்தா கொஞ்சம் நல்லது, அந்த விதையோட சத்தெல்லாமே இருக்கும். இது மேலே கொஞ்சோண்டு அந்த இது கார்னிஷிங்காக போட்டுட்டு பொமக்ரானட் போட்டுட்டு, இதில் கொஞ்சமாக ஹனி போதும். இப்போ நான் குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குடிக்கிறேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் அம்மா அப்பா யாருக்காவது ஹெல்த்து ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை உங்கள் பாட்டி தாத்தாக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜூஸை செஞ்சு கொடுங்க. இதில் 1 டம்ளர் கொடுத்தாலே போதும், நல்லாவே ரெடியூஸ் ஆகிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.